அத்தியாயம் 12. டெல்லி ஆக்ரா நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்து போய் கிடக்க விவேக்கும் போலீஸ் கமிஷனர் அனிலும் சிரமப்பட்டு பயணம் செய்து சிகாரா போய் சேர்ந்தார்கள். அந்த புளிய மரத்தை சுற்றி போலீஸ் அரைவட்டம் போட்டு நின்றிருக்க சிகாரா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஆத்வாலே விவேக்கையும் கமிஷனரையும் பார்த்ததும் ஒரு சல்யூட் அடித்து மரியாதை கொடுத்துவிட்டு மரத்துக்கு பின்புறம் கூட்டி போனார். ஒரு பாலித்தீன் உரைக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த சாய்தீப்பின் தலையை காட்டினார். மொட்டையடிக்கப்பட்ட தலை, கழுத்து தாறுமாறாய் வெட்டப்பட்டிருக்க இரத்தத்தில் உறைந்து போன குரல் நாண்களும் இரத்த குழாய்களும் விரைத்து போய் கம்பிகள் மாதிரி தெரிந்தன. முகம் முழுவதும் காய்ந்து போன இரத்த புள்ளிகள். மரணத்தின் போது பல்வரிசை பயத்தில் கிட்டித்து போயிருக்க பற்களுக்கு நடுவில் நாக்கு மாட்டி கொஞ்சமாய் வெளியே தெரிந்தது. இடது பக்க காது பாதி அறுபட்டிருந்தது. நெற்றி பரப்பில் ஒரு காகித துண்டு ஒட்டப்பட்டிருக்க அதில் ஏதோ வாசகங்கள். விவேக் உற்று பார்த்தான். வாசகங்கள் ஹிந்தியிலோ ஆங்கிலத்திலோ இல்லை, ஏதோ ஒரு புரியாத மொழி. அது என்ன மொழி? பிடிபடவில்லை. விவேக் அந்த இன்ஸ்பெக்டர் ஆத்வாலேவை ஏறிட்டார். புளிய மரத்துக்கு பின்னால் தலை கிடப்பது உங்களுக்கு எப்படி, யார் மூலம் தெரிந்தது? எனக்கு ஒரு போன் வந்தது சார். அந்த போனில் பேசிய நபர் இன்ஸ்பெக்டரா? சிகாராவில் உள்ள நெடுஞ்சாலை புளிய மரத்துக்கு பின்னால் போய் பாருங்கள், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் கிடைப்பார் என்று சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்து விட்டார். நான் உடனே ஜீப்பில் கான்ஸ்டபிள்களை அழைத்து கொண்டு வந்து பார்த்தேன். சாய்தீப்பின் தலை இந்த பாலித்தீன் உரையில் கிடந்தது. உடனே டெல்லிக்கு தகவல் கொடுத்தேன். விவேக் அந்த தலையை மறுபடியும் பார்த்துவிட்டு ஒரு புன்னகையுடன் இன்ஸ்பெக்டரை ஏறிட்டான். உங்களுக்கு போனில் தகவல் கிடைத்ததும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர எவ்வளவு நேரம் பிடித்தது? கிட்டத்தட்ட அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரமும் தலை இதே இடத்தில் தான் கிடந்திருக்க வேண்டும், இல்லையா? மேபி சார். நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தபோது பாலித்தீன் உரையில் தான் இந்த தலை இருந்தது. ஆமாம் சார். அப்போது பாலித்தீன் உரையின் வாய் திறந்திருந்தது, இல்லையா? திறந்துதான் இருந்தது. ஓகே, இந்த தலை விழுந்து கிடந்த இடத்தை சுற்றிலும் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் பாருங்கள். இன்ஸ்பெக்டர் பார்வையை சுழற்றி பார்த்துவிட்டு குழப்பமான முகத்தோடு எதுவும் இல்லையே என்றார். விவேக் புன்னகைத்தான். நீங்கள் சரியானபடி கவனிக்க தவறிவிட்டீர்கள் மிஸ்டர் ஆத்வாலே. இந்த தலை கிடந்த இடத்தை சுற்றிலும் எத்தனை எறும்பு புற்றுகள் இருக்கின்றன என்று பார்த்தீர்களா? ஒரு மனித தலை இரத்த கரையோடு விழுந்து கிடக்கும் போது ஒரு எறும்பு கூட அந்த பக்கம் போகவில்லையே. ஏன்? ஒரு சிறிய பூச்சி செத்து கிடந்தாலும் கூட நூற்றுக்கணக்கான எறும்புகள் ஒரு நிமிஷ நேரத்துக்குள் மொய்த்து கொண்டு விடுமே. ஒரு மனித தலை கிடக்கும் போது எறும்புகள் ஏன் பக்கத்தில் வரவில்லை? அதானே? கமிஷனர் அனில் திகைப்போடு விவேக்கை பார்த்தார். இரத்த கரையோடு கிடக்கும் மனித தலைக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு கூட வரவில்லையே. ஏன்? விவேக் மெல்ல சிரித்தான். ஏனென்றால் அது மனித தலையே கிடையாது. அந்த முகமும் பொய், இரத்தமும் பொய். மனித சதை போன்ற ஒரு வகை ஜெல்லினால் சாய்தீப்பின் முகத்தையும் தலையையும் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகள். வேண்டுமானால் அந்த தலையை எடுத்து தொட்டு அழுத்தி பாருங்கள். கமிஷனர் ஒரு நம்பாத பார்வையோடு பாலித்தீன் உரைக்குள் இருந்த அந்த தலையை தொட்டு எடுத்தார். அது விரல்களுக்கு கடினமாய் இடறியது. உறைந்த ரத்தம் போன்ற அந்த சாயப்பொருள் பிசுபிசுப்பாய் கையில் ஒட்டியது. மிஸ்டர் விவேக், என்னால் இதை நம்பவே முடியவில்லை. இப்படியும் ஒரு மனித தலையை செயற்கை ஜெல்லினால் வடிவமைக்க முடியுமா என்ன? எல்லாவற்றுக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள் சார். நமக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பதற்காக சாய்தீப்பின் தலையை வடிவமைத்து இப்படி கொண்டு வந்து போட்டுள்ளார்கள். நெற்றியில் ஒட்டப்பட்ட காகிதத்தில் ஏதோ எழுதியிருக்கிறார்கள். அது என்ன மொழி என்று தெரியவில்லை. ஃபாரன்சிக்கில் கொடுத்து பார்த்தால் அது எந்த நாட்டின் மொழி என்பது தெரிந்துவிடும். கமிஷனர் சொல்லிக்கொண்டே தன் கையில் வைத்திருந்த தலையை மறுபடியும் பாலித்தீன் உரைக்குள் போட முயல விவேக் இடைமறித்தான். சார், ஒரு நிமிஷம். எஸ், அந்த தலையை என்னிடம் கொடுங்கள். கமிஷனர் கொடுக்க அதை வாங்கிய விவேக் தலையின் கழுத்து பாகத்தை உற்று பார்த்து மண்டையின் பின்பாகத்துக்கு வந்தான். என்ன விவேக், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? சார், மண்டையோட்டின் பின்பகுதியை பாருங்கள். ஒரு மெல்லிய கோடு அரைவட்டம் போட்ட மாதிரி தெரியவில்லை? ஆமாம், தெரிகிறது. கோட்டின் ஒரு முனையில் ரோம முடிச்சி போல் தூக்கி நிற்கிறது. ஒரு மணிப்பர்சின் ஜிப்புக்கு இருப்பது போல். விவேக் அந்த ரோம முடிச்சை வலது கையின் ஆட்காட்டி விரலால் கிள்ளி இழுத்தான். அது ஒரு ஜிப்பை போல் இழுபட்டது. மண்டையின் தோல்பாகம் திறந்து கொள்ள உள்ளே CD ஒன்று பிளாஸ்டிக் உரைக்குள் தூங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 13. டெல்லி உள்துறை அமைச்சர் மாணிக் பாண்டேயின் பங்களா. அவருடைய பிரத்யேக அறை. கம்ப்யூட்டர் திரைக்கு முன்னால் அமைச்சர் விவேக், போலீஸ் கமிஷனர் உட்கார்ந்திருக்க சிடியை விழுங்கிக் கொண்ட கம்ப்யூட்டர் அதன் பதிவுகளை மானிட்டரில் பிரசவித்துக் கொண்டிருந்தது. கேமரா இருட்டான அறைக்குள் நுழைந்து ஒவ்வொரு பொருளாய் காட்டிக்கொண்டே போய் திடுமென்று நாற்காலியோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த சாய்தீப்பை க்ளோஸ்அப்பில் காட்டியது. சாய்தீப்
சோர்ந்து போயிருந்தான். கண்களில் மரண பயம். கிவ் சம் வாட்டர் என்று வாய் அரச்சி கொண்டிருந்தது. அவனுக்கு முன்னால் ஸ்டூலின் மேல் வைக்கப்பட்ட பட்டாக்கத்தி வீடியோ கேமரா வெளிச்சத்தில் பளபளத்தது. எல்லோரும் அந்த காட்சியை உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே பின்னணியில் ஒரு ஆண் குரல் ஹிந்தியில் ஒலித்தது. சிடியை பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய வி ஹேட் இந்தியாவின் சிவப்பு வணக்கம். நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்று காட்டுவதற்காகவே சாய்தீப்பின் தலையை போலவே வடிவமைத்து அதை டெல்லி ஆக்ரா நெடுஞ்சாலையில் உள்ள சிக்காரா பகுதியில் உள்ள புளிய மரத்துக்கு பின்னால் கொண்டு போய் வைத்தோம். அது உண்மையான மனித தலை அல்ல என்பதை சில நிமிஷங்களிலேயே கண்டுபிடித்து விடுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். நாங்கள் விதித்துள்ள 3 கோரிக்கைகளும் கடினமானவை போல் தோன்றினாலும் இந்திய அரசு நினைத்தால் அதை ஒரே நாளில் நிறைவேற்ற முடியும். நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காகவும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் முன்பு விதித்த கெடுவை வாபஸ் வாங்கிக் கொண்டு மேலும் ஒரு 24 மணி நேரத்தை நீட்டித்து கொடுக்க முடிவு செய்துவிட்டோம். இந்த முடிவின்படி நாளை மதியம் 2 மணிக்குள் எங்களுடைய 3 கோரிக்கைகளையும் இந்திய அரசு நிறைவேற்றி வைக்க வேண்டும். அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் சாய்தீப்பின் உண்மையான தலையை வெட்டி எடுத்து டெல்லி ஆக்ரா நெடுஞ்சாலையில் ஏதாவது ஒரு புளிய மரத்துக்கு பின்னால் கொண்டு போய் போட வேண்டியிருக்கும். குரல் நின்ற அடுத்த வினாடியே சாய்தீப்பின் உருவமும் கம்ப்யூட்டரின் மானிட்டர் திரையில் இருந்து மறைந்தது. உள்துறை அமைச்சர் கனமான பெருமூச்சொன்றை வெளியேற்றியபடி விவேக்கை ஏறிட்டார். மிஸ்டர் விவேக், எதிரிகள் நாம் நினைப்பது போல் இல்லை. கோரிக்கைகளை நிறைவேற்ற எப்படி நெருக்கடி கொடுக்கிறார்கள் பார்த்தீர்களா? இனியும் சாய்தீப்பின் உயிரை காப்பாற்ற முடியும், அவரை உயிரோடு மீட்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? நிலைமை சிக்கலாகிவிட்டது என்பது உண்மைதான். ஆனாலும் நான் நம்பிக்கை இழக்கவில்லை சார். தீவிரவாதிகள் இன்னமும் நமக்கு 24 மணி நேரம் கெடு கொடுத்துள்ளார்கள். அதற்குள்ளாக ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். க்ளூ கிடைக்காமல் போனால் சாரி சார், நான் எப்போதுமே பாசிட்டிவாய் நினைத்து பழக்கப்பட்டவன். நெகட்டிவாய் நினைப்பது எனக்கு பிடிக்காத ஒன்று. முழுதாய் இன்னும் 24 மணி நேரம் இருக்கிறது. நம்மிடம் உள்ள போலீஸ் பவரை முறையாக பயன்படுத்தினால் தீவிரவாதிகளை பிடித்து விடலாம். மிஸ்டர் விவேக், உங்களுடைய நம்பிக்கையான பேச்சு மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. சாய்தீப்பை நீங்கள் இந்த தீவிரவாதிகளிடமிருந்து உயிரோடு மீட்டுவிட்டால் இந்த நாடு என்றென்றைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும். உள்துறை அமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அமைச்சரின் உதவியாளர் உள்ளே வந்து தயக்கமாய் நிற்க அமைச்சர் என்ன என்பது போல் அவரை பார்த்தார். சார், உங்களை பார்த்து பேசுவதற்காக ஃபாரன்சிக் பிரிவின் உயர் அதிகாரி நவந்தர் வந்திருக்கிறார். அனுப்புங்கள். உதவியாளர் வெளியேறிய 2வது நிமிடம் அந்த உயரமான ஃபாரன்சிக் அதிகாரி நவந்தர் உள்ளே வந்தார். வணக்கம் சொன்னவருக்கு எதிரில் இருந்த நாற்காலியை காட்டினார் அமைச்சர். பின்பு கேட்டார், சொல்லுங்கள் மிஸ்டர் நவந்தர், என்ன விஷயம்? சரியான காரணம் இல்லாத பட்சத்தில் என்னை தேடி வரமாட்டீர்களே. எஸ் சார் என்றவர் சில வினாடிகளுக்கு பிறகு பேச்சை மெல்ல ஆரம்பித்தார். செயற்கை சாய்தீப் தலையின் நெற்றி பாகத்தில் ஒட்டப்பட்டிருந்த பேப்பரையும் அதில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களையும் ஆய்வு செய்ததில் ஒரு உண்மை புலப்பட்டது சார். அதை உங்களிடம் சொல்லிவிட்டு போகவே வந்தேன். அமைச்சர், கமிஷனர், விவேக் 3 பேர்களின் உடம்புகளிலும் ஒருவித பரபரப்பு தொற்றிக்கொள்ள ஃபாரன்சிக் அதிகாரி தொடர்ந்தார். சார், அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் எந்த ஒரு மொழிக்கும் சொந்தமானது அல்ல. உண்மையை சொல்ல போனால் அப்படி ஒரு மொழியே உலகத்தின் எந்த நாட்டிலும் இல்லை. அது ஒரு குழந்தையின் கிறுக்கல். எதற்காக அப்படி எழுத வேண்டும்? நம்மை குழப்புவது அவர்களுடைய நோக்கமாய் இருக்கலாம். விவேக் குறுக்கிட்டான். சாரி மிஸ்டர் நவந்தர், நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணமில்லாமல் தீவிரவாதிகள் எதையும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் அது ஒரு மொழி இல்லை என்று சொன்னீர்கள். அது ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஆனால் அந்த எழுத்துக்கள் ஏன் ஒரு சங்கேத மொழியாய் இருக்கக்கூடாது? மேபி அதை கண்டுபிடியுங்கள் முதலில். அத்தியாயம் 14. ராத்திரி 9 மணி. லோடிபாக்கில் இருந்த அந்த ஹோட்டலில் விஷ்ணு 2 இட்லியையும் 1 வடையையும் சாம்பாரோடு சேர்த்து வயிற்றுக்கு அனுப்பிவிட்டு மசாலா தோசைக்காக காத்து கொண்டிருந்த போது அந்த இளைஞன் பரட்டை தலையோடு எதிரில் வந்து உட்கார்ந்தான். கண்ணாடி டம்ளரில் ததும்பிக் கொண்டிருந்த தண்ணீரில் தன் ஆட்காட்டி விரலை நுழைத்து அதில் ஒட்டியிருந்த தண்ணீரை விஷ்ணுவின் மேல் தெரித்து கொண்டே விஷ்ணுவை ஏறிட்டான். ஹிந்தியில் கேட்டான், உன்னை 2 நாளா இந்த ஏரியாவில்
கேமராவில் பார்த்துட்டு இருக்கேன். நீ யாரு? விஷ்ணு உள்ளுக்குள் ஜாக்கிரதையாகி வெளியே புன்னகைத்தான். நான் யாரா இருந்தா உனக்கென்ன? என்கிட்ட எதுக்காக இந்த விசாரணை? இப்படியெல்லாம் எதிர்கேள்வி கேட்டா எனக்கும் பிடிக்காது, இவருக்கும் பிடிக்காது. அவன் சொல்லிக்கொண்டே தன் இடுப்பு பகுதிக்கு கையை கொண்டு போய் அந்த வெளிநாட்டு ரிவால்வரை எடுத்து மேஜையின் மேல் வைத்தான். விஷ்ணு சற்றே கலவரமாகி சுற்றும் முற்றும் பார்க்க அவன் உதடு பிரியாமல் சிரித்தான். என்ன பாக்குற? இப்ப ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற 17 பேரில் 11 பேர் என்னோட ஆட்கள். எல்லார்கிட்டையும் ரிவால்வர் இருக்கு. நீ கொஞ்சம் முரண்டுத்தனம் பண்ணினாலும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ ஆர்டர் பண்ணின மசால் தோசையை சாப்பிட நீ உயிரோடு இருக்க மாட்ட. விஷ்ணு மறுபடியும் தன்னுடைய பார்வையை சுற்றிலும் துரத்தி பார்க்க சாப்பிட்டு கொண்டிருந்த சிலர் அவனையே முறைத்து பார்த்தபடி தெரிந்தனர். பார்த்த பார்வையிலேயே நாங்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். விஷ்ணு சுதாரிப்புக்கு வந்தான். ஓகே, உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ யார்? உன்னோட பேர் என்ன? நான் பன்சிலால், சொந்த ஊர் ஜான்சி. நீ மராட்டியனா? ஆமாம். பொய் பேசாதே. நீ மராட்டியனாய் இருக்க முடியாது. 2 நாளா உன்னை வாட்ச் பண்றோம். நீ இந்த ஹோட்டலுக்கு வந்தால் இட்லி, தோசை, அரிசி சாப்பாடுக்கு மட்டுமே ஆர்டர் தர. உன்னோட உணவு பழக்கத்தை மட்டும் வச்சு பார்த்தா நீ ஒரு மதராசியாய் தான் இருக்கணும். உண்மையை சொல்லு. நீ ஒரு மதராசி தானே? இல்லை, பொய் சொல்லாதே. நான் எதுக்காக பொய் சொல்லணும்? உன்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா உண்மை வெளியே வராது. உன்கிட்ட இருக்கிற உண்மையை எப்படி வெளியே வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என் கூட எந்திரிச்சு வா. எங்கே? அங்கே போனதும் தெரியும். எந்திரி. ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு வேன் நின்னுகிட்டு இருக்கு. அதுல போய் ஏறு. எந்திரி. விஷ்ணு அசையாமல் உட்கார்ந்திருக்க அவன் தன் கையில் வைத்திருந்த ரிவால்வரை உயர்த்தினான். இதோ பார், இந்த லோடிபாக் ஏரியாவில் நாங்க தான் போலீஸ், வக்கீல், கோர்ட், ஜட்ஜ் எல்லாமே. உன்னை சுட்டு தள்ளினா இங்க இருக்கிறவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஹோட்டல் முதலாளி ஒரு செத்த எலியை தூக்கி குப்பத்தொட்டில வீசுற மாதிரி உன்னோட பாடியை தூக்கி வீசிட்டு போயிடுவான். உனக்கு எப்படி வசதி? செத்து போயிடுறியா இல்ல என் கூட வெளியே வந்து வேன்ல ஏறிக்கிறியா? விஷ்ணு அவனையே பார்த்தான். இவன் செய்யக்கூடியவன் தான். முரண்டு பிடிப்பதில் பயனில்லை. விஷ்ணு எழுந்தான். வா போலாம். ஒரு நிமிஷம், உன்னோட செல்போனை கொடு. தயக்கமாய் விஷ்ணு எடுத்து கொடுக்க வாங்கி கொண்ட அவன் அதை பக்கத்து மேஜையில் உட்கார்ந்திருந்த ஒரு மொட்டை தலையனிடம் வீசினான். ஷபி, சிம் கார்டை எடுத்து அழிச்சிடு. அத்தியாயம் 15. விவேக் உள்துறை அமைச்சரிடம் பேசிவிட்டு கமிஷனர் அனிலுடன் வெளியே வந்து ஜீப்பில் ஏறிக்கொண்டான். ஜீப் புறப்பட்டது. கமிஷனர் நிறமிழந்து போன முகத்துடன் விவேக்கை பெருமூச்சோடு பார்த்தார். மிஸ்டர் விவேக், நான் கேட்கிறேன் என்று தப்பாய் நினைத்துக் கொள்ளாதீர்கள். 24 மணி நேர கெடுவுக்குள் சாய்தீப்பை நாம் மீட்க முடியுமா? இதை உள்துறை அமைச்சரிடம் சம்பிரதாயத்துக்காக சொன்னீர்களா இல்லை முடியும் என்ற நம்பிக்கையில் சொன்னீர்களா? விவேக் புன்னகைத்தான். கமிஷனர் சார், ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் உன்னை நீயே நம்ப வேண்டும் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இப்போது நாம் குழப்பம் என்ற பனிப்புகைக்குள் இருக்கிறோம். இந்த பனிப்புகை அடுத்த 24 மணி நேரத்துக்குள் கலைந்து போய்விடும் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. லோடிபாக்கில் தங்கியிருக்கும் உங்களுடைய உதவியாளரிடமிருந்து ஏதாவது தகவல் வந்ததா மிஸ்டர் விவேக்? நேற்று ராத்திரியில் இருந்து எந்த தகவலும் இல்லை. என்னுடைய உதவியாளர் விஷ்ணுவுக்கு 2 தடவை போன் செய்து பார்த்தேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. விஷ்ணுவிடமிருந்து போன் வரவில்லை என்றால் சம்திங் இஸ் கோயிங் ஆன் தேர் என்றுதான் அர்த்தம். விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. இது அநேகமாய் விஷ்ணுதான் என்று சொல்லிக்கொண்டே செல்போனை எடுத்து டிஸ்பிளேயில் நம்பர் பார்த்த விவேக் லேசாய் முகம் மாறினான். வேறு ஏதோ புது நம்பர். செல்போனை காதுக்கு பொருத்தி குரல் கொடுத்தான். எஸ் மிஸ்டர் விவேக் ஸ்பீக்கிங். நான் மூசா, WHA இயக்கத்தின் ஒரு சல்லி வேர். கேசட் பார்த்து விட்டீர்களா? என்ன பேச்சையே காணும்? உன்னுடைய கோரிக்கைகள் பரிசீலனையில் உள்ளன என்று ஏதாவது சொல்லேன். விவேக் கோபத்தில் வெடித்தான். இதோ பார், நீ யார் என்று எனக்கு தெரியாது. உன்னுடைய முகம் எப்படி இருக்கும் என்றும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் உன்னிடம் சிறிதளவாவது மனிதாபிமானம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்.
கேட்டுவிட்டு அது உண்மையா இல்லை பொய்யா என்று நான் சொல்கிறேன். உன்னை போன்ற தீவிரவாதிகளுக்கு இருதயம் இருக்க வேண்டிய இடத்தில் இரும்பு குண்டோ அல்லது கருங்கல்லோ தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், கேட்டுக்கொள். சாய்தீப் போன்ற இளம் மருத்துவ விஞ்ஞானிகள் நம் நாட்டுக்கு தேவை. அவர் தன்னுடைய ஜீன் தெரப்பி ஆராய்ச்சி மூலம் உலக அளவில் புகழ் பெற்றவர். அவருடைய ஜீன் தெரப்பி ஆராய்ச்சியின் விளைவாய் பயன்பெறப் போவது நம் இந்திய மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தான். பொதுவாகவே ஒரு மனிதனின் உயிர் மதிப்பு மிக்கது. அதிலும் இது போன்ற விஞ்ஞானிகளின் உயிர் மிக மிக மதிப்பு வாய்ந்தது. இதை நீ உணர்ந்து கொண்டு அந்த சாய்தீப்பை விடுதலை செய்ய வேண்டுமாக்கும். ஆமாம், உன்னுடைய கோரிக்கைக்கு ஒரு பெரிய சாரி விவேக். நாங்கள் வைத்துள்ள 3 கோரிக்கைகளுக்கு இந்திய அரசு பச்சை கொடி காட்டினால் எங்கள் பக்கம் இருந்தும் பச்சை கொடி பறக்கும். இல்லாவிட்டால் சிவப்பு கொடிதான். உன்னுடைய இயக்கம் வைத்துள்ள கோரிக்கையில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? எது நியாயம், எது அநியாயம் என்று எங்களுக்கு தெரியும். எதையும் எடை போட்டு பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. 3 கோரிக்கைகளும் நிறைவேறாத போது சாய்தீப் உயிரோடு திரும்புவது சாத்தியமே கிடையாது. இதில் பலியாக போவது சாய்தீப் மட்டும் இல்லை, உனக்கு பிரியமான இன்னொரு நபரும் தான். விவேக் திடுக்கிட்டான். இன்னொரு நபரா? நீ யாரை சொல்கிறாய்? உனக்கு உதவியாளனாய் இருப்பானே ஒரு ஆள், பெயர் விஷ்ணு. அவன் இப்போது எங்கள் கைகளில் லோடிபாக்கில் வேவு பார்க்க வந்தவன் இருட்டறைக்குள் முட்டி போட்டு உட்கார்ந்திருக்கிறான். சாய்தீப்பின் தலை உருளும் போது அவனுடைய தலையும் இருக்காது. ஏய்! விவேக் அதிர்ந்து போய் கத்திக் கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் இணைப்பு அறுபட்டது. அத்தியாயம் 16. விஷ்ணுவுக்கு சுய உணர்வு திரும்பிய போது தான் ஒரு அரையிருட்டான அறைக்குள் இருப்பதை உணர்ந்தான். பின்னந்தலை ஒரு பாறாங்கல்லை போல் கனத்தது. கண்களில் எரிச்சல், இடது கை தோள்பட்டையில் வலி. இந்த அவஸ்தைகளை எல்லாம் மீறிக்கொண்டு வயிறு பசித்தது. விஷ்ணு மெல்ல எழுந்து நின்று சுற்றும் முற்றும் பார்த்தான். சிறிய அறை, உயரத்தில் ஜன்னல், அதில் சூரியனின் 0 வாட்ஸ் வெளிச்சம். இது காலையா மாலையா? விஷ்ணு ஜன்னலை அண்ணாந்து பார்த்து யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அறையின் கதவு திறக்கப்பட்டு ஒருவன் உள்ளே நுழைந்தான். கையில் ரிவால்வர். விஷ்ணுவின் நெற்றி பொட்டை ரிவால்வரின் முனை மெல்ல முத்தமிட்டது. வெளியே வா. விஷ்ணு அவனோடு நடந்து அறையை விட்டு வெளியே வந்தான். அழுக்கான டியூப்லைட் வெளிச்சத்தில் ஒரு ஹால் தெரிந்தது. ஹாலின் 2 பக்கங்களிலும் சின்ன சின்னதாய் அறைகள் தெரிய அதற்குள்ளே ஆட்கள் நடமாட்டம் தெரிந்தது. விஷ்ணு அந்த அறையில் இருப்பவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக தலையை திருப்பி பார்க்க அவனுடைய மண்டையின் பின்பக்கத்தில் ஒரு அடி விழுந்தது. நேராய் நடந்தான். காற்றில் இப்போது புளிச்ச சாராய நெடி. ஏதோ ஒரு அறையில் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டுக் கொண்டிருக்க, இன்னொரு அறையில் 2 பேர் ஒரு பெண்ணிடம் சில்மிஷம் செய்து கொண்டிருந்தார்கள். ரிவால்வர் பேர்வழி விஷ்ணுவை தள்ளிக்கொண்டு ஹாலுக்கு பின்புறமாய் இருந்த அறைக்குள் நுழைந்தான். ஒரு கையில் பீர் பாட்டிலையும் இன்னொரு கையில் பீப் சதை துண்டையும் வைத்தபடி ஒருவன் டிவி பார்த்து கொண்டிருக்க விஷ்ணுவை அவனுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தினான் ரிவால்வர் பேர்வழி. மூஷா, நீ சொன்னபடியே நான் அறைக்குள் நுழைந்து பார்த்தபோது இவனுக்கு சுய உணர்வு திரும்பி இருந்தது. அந்த மூசா சிரித்தான். எனக்கு தெரியாதா என்ன? ஒரு ஆம்பியூல் மயக்க மருந்து சரியாய் 11 மணி நேரம் தான் வேலை செய்யும். சொன்னவன் விஷ்ணுவை ஏறிட்டான். என்ன பின்னந்தலை பாறாங்கல் மாதிரி கணக்குதா? விஷ்ணு பதில் சொல்லாமல் அந்த அறையை தன் பார்வையால் கழுவி கொண்டிருக்க மூசா எழுந்து வந்தான். இதோ பார், எங்க இருப்பிடத்துக்கு வந்த எவனுமே இதுவரையிலும் திரும்பி போனதாய் சரித்திரம் இல்லை. நீ யாரு, எதுக்காக லோடிபாக்குக்கு வந்த என்கிற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். உன்னுடைய பாஸ் விவேக் கிட்ட இப்பதான் பேசினேன். சாய்தீப்போட உயிர் மதிப்பு வாய்ந்த உயிராம். அவரை நான் கொல்லக்கூடாதாம். அவரால இந்த மனித குலத்துக்கு எவ்வளவோ நன்மைகள் கிடைக்குமாம். மருத்துவத்துறையில் பெரிய புரட்சியையே பண்ண போறாராம். இப்படியெல்லாம் உன்னோட பாஸ் உபதேசம் பண்ணினா. ஆனா நாங்க வச்ச 3 கோரிக்கைகளுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. சாய்தீப்போட தலையை செயற்கையாய் உருவாக்கி அதை டெல்லி ஆக்ரா நெடுஞ்சாலையில் போட்டு போலீஸுக்கு அதிர்ச்சியை கொடுத்து பார்த்தோம். அந்த அதிர்ச்சியை ஜீரணம் பண்ணி ஏப்பம் விட்ட போலீஸ் எங்களை பிடிக்கிற முயற்சியில் முழு மூச்சாய் இறங்கி இருக்காங்க. அதனால இந்த தடவை போலீஸுக்கு நிஜமாவே அதிர்ச்சி கொடுக்க முடிவு பண்ணி தான் உன்னை இங்கே கடத்தி கொண்டு வந்தோம். கிராமத்தில் இருக்கிற சில கோயில்களில் ஆட்டையும் மாட்டையும் பலி கொடுக்கறதுக்கு முன்பு பூசணிக்காயை போட்டு உடைப்பாங்க. அந்த பூசணிக்காய் வேறு யாரும் இல்லை,
நீதான். அதுக்கப்புறம் சாய்தீப்பை தலையில்லாத உடம்போடு ஹைவேஸில் கொண்டு போய் போட போறோம். நீயும் உயிர் பிழைத்து சாய்தீப்பும் உயிர் பிழைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழி எங்களுடைய 3 கோரிக்கைகளும் உடனடியாக 1 மணி நேரத்திற்குள் நிறைவேற்றப்படணும். பேச்சை நிறுத்திய மூசா தனக்கு பக்கத்தில் நின்றவனை பார்த்தான். அமர், அந்த சாய்தீப்பை கொண்டு வா. கைவிலங்குகள் அப்படியே இருக்கட்டும். அந்த அமர் தலையாட்டிவிட்டு அறையனின்றும் வேகமாய் வெளியேறி போனான். அத்தியாயம் 17. டெல்லி போலீஸ் அதிகாரிகளின் அவசர கூட்டத்தை முடித்துக்கொண்டு விவேக் காருக்கு வந்த வினாடி அவனுடைய இடது கையில் இடம் பிடித்திருந்த செல்போன் வைப்ரேஷனில் கூப்பிட்டது. டிஸ்பிளேயில் பெயர் பார்க்க ரூபலா. என்ன ரூபி? ரூபலா பதட்டப்பட்டாள். என்னங்க, டிவி நியூஸ் உண்மையா? விஷ்ணு கடத்தப்பட்டது தானே? ஆமாம், உண்மைதான் ரூபி. நான் இதை எதிர்பார்க்கல. சாய்தீப்பையும் விஷ்ணுவையும் மீட்க தேவையான எல்லா முயற்சிகளையும் டெல்லி போலீஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. மீட்சுவாங்களா? எல்லாருக்கும் சொல்ற பதிலை எனக்கு சொல்லாதீங்க. இதோ பார் ரூபி, வி ஹேட் இந்தியா என்கிற தீவிரவாத இயக்கம் மிகவும் கொடூரமான இயக்கம்தான். கடந்த சில வருடங்கள்ல அவங்களோட நடவடிக்கைகள் குழப்பமாகவும் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. அவர்களுடைய முக்கியமான குறி இந்தியர்கள் தான். இந்தியர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்கள கடத்திட்டு போக வேண்டியது, சில கோரிக்கைகளை வைக்க வேண்டியது, கோரிக்கைகள் நிறைவேற்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே கடத்திட்டு போனவங்களை கொலை பண்ணி தலை வேறு உடம்பு வேறாய் ஏதாவது ஒரு பக்கம் கொண்டு போய் போட்டுட வேண்டியது. அது ஒரு வெறி பிடித்த இயக்கம். எந்த நிமிஷம் எப்படி செயல்படுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா சாய்தீப்பையும் விஷ்ணுவையும் காப்பாற்ற முடியாது போலிருக்கே. நான் இன்னும் நம்பிக்கை இழக்கல ரூபி. போலீஸ் அதிகாரிகள் கூட்டத்தில் இப்ப சில அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கோம். அதை உடனே செயல்படுத்தவும் போறோம். தீவிரவாதிகள் இருக்கிற இடத்தை ஸ்மெல் பண்ணிட்டீங்களா? இல்லை. இடமே தெரியாத போது என்ன நடவடிக்கை எடுத்து என்னங்க பிரயோஜனம்? ரூபி, டெல்லி மிகப்பெரிய ஏரியா. இவ்வளவு பெரிய ஏரியாவில் அந்த தீவிரவாதிகள் சாய்தீப்பையும் விஷ்ணுவையும் எங்கே கடத்திக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதை ஸ்மெல் பண்ணதான் உளவுத்துறை முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே முயற்சி தானா? வேற என்ன பண்ண முடியும் ரூபி? தீவிரவாதிகள் 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள சாய்தீப்பையும் விஷ்ணுவையும் மீட்டிடலாம்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. ரூபலாவின் குரலில் எவரெஸ்ட் குளிர். அத்தியாயம் 18. கைகளில் விலங்கோடு இருந்த சாய்தீப்பை அமர் தள்ளி கொண்டு வந்து மூசாவின் முன்பாக நிறுத்தினான். மூசா சிரித்தான். இந்தியாவின் இளம் விஞ்ஞானிக்கு வணக்கம். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? விஷ்ணுவை சுட்டி காட்டினான். சாய்தீப் சோர்வடைந்த கண்களால் விஷ்ணுவை பார்த்துவிட்டு தெரியாது என்ற பாவனையில் தலையாட்டிவிட்டு குனிந்து கொண்டான். மூசா செல்ஃபுக்கு நடந்து போய் இன்னொரு புது பீர் பாட்டிலை கையில் எடுத்துக்கொண்டே சொன்னான். இவன் பேரு விஷ்ணு, கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் விவேக்குக்கு அசிஸ்டன்ட். ஜாலியா பேசிக்கிட்டே குற்றவாளிகளை ஸ்மெல் பண்றதுல கில்லாடி. கொஞ்சம் ஜொல்லு பேர்வழி. துணிச்சலாய் லோடிபாக்குக்கு வந்து எங்க இயக்கத்தை வாசனை பிடிக்க நினைச்சான். இங்கே கொண்டாந்துட்டோம். இந்திய அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த விஷ்ணு உன்னோட மரணத்துக்கு கம்பெனி கொடுப்பான். என்ன சாய்தீப், நான் சொன்னது உனக்கு புரியலையா? உன்னோட தலை வெட்டப்படுவதற்கு முன்னால் இவனுடைய தலை கீழே உருளும்னு சொல்றேன். மூசா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இயக்கத்தை சேர்ந்த ஒருவன் வேகமாய் உள்ளே வந்தான். உடம்பில் பதட்டம். மூசா அவனிடம் நிமிர்ந்தான். என்ன ஷபி, ஒரு நிமிஷம் இப்படி வா மூசா. என்ன? வா சொல்றேன். மூசா அமரிடம் திரும்பினான். 2 பேரையும் பார்த்துக்க. 2 பேர்ல யார் ஒரு அடி நகர்ந்தாலும் சரி, தயவுதாட்சண்யம் பார்க்காம சுட்டுடு சொல்லிவிட்டு சபியை தொடர்ந்து போனான் மூசா. என்ன சபி, என்ன விஷயம்? நாம் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துவிட்டது. என்ன? உண்மையான வி ஹேட் இந்தியா இயக்க தலைவன் ராபின் தனது 5 கூட்டாளிகளோடு வந்து நமது ஆட்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி ஒரு அறையில் உட்கார வைத்துள்ளான். உன்னை அழைத்து வர சொன்னான். மூசாவின் முகம் மாறி கருத்தது. ராபினுக்கு எப்படி நம்முடைய இந்த ரகசிய இடம் தெரிந்தது? தெரியவில்லை மூசா. எப்படியோ வந்துவிட்டான். அவனுடைய இயக்கத்தின் பெயரை நாம் உபயோகித்து சாய்தீப்பையும் விஷ்ணுவையும் கடத்தியதில் ராபினுக்கு ஏகப்பட்ட கோபம். என்ன செய்யலாம் ஷபி? சொல். எனக்கு தெரியவில்லை.
நீயே வந்து பேசு. 2 பேரும் ஹாலை கடந்து கார்னரில் இருந்த அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். மூசாவின் நாட்கள் 9 பேரும் தலைகளுக்கு பின்னால் கைகளை கோர்த்து கொண்டு தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்திருக்க, எதிரே போடப்பட்டிருந்த நாற்காலியில் ராபினும் அவனுடைய கூட்டாளிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அதில் 2 பேர்களின் கைகளில் மிஷின் கன்கள் AK-47 இடம் பிடித்து தயார் நிலையில் தோட்டாக்களை உமிழ காத்திருந்தன. மூசாவும் சபியும் நடுக்கத்துடன் ராபினுக்கு முன்பாய் நின்றார்கள். ராபினின் நெருப்பு பார்வை மூசாவை குளிப்பாட்டியது. என்ன மூசா, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில என்னையே கடிக்க ஆரம்பிச்சிட்ட போலிருக்கு. அது தலைவரே, நாயே, என்னடா போய் என்னோட ரேஞ்ச் என்ன, உன்னோட ரேஞ்ச் என்ன? ராபின் கத்திக்கொண்டே எழுந்து போய் மூசாவின் இடுப்பில் ஓங்கி உதைத்தான். மூசா கிட்டத்தட்ட பறந்து போய் அறையின் மூலையில் விழுந்தான். முன்தலை இடித்து கொண்டதில் நெற்றியில் லேசாய் புடைப்பு. கைகள் நடுங்க கும்பிட்டான். என்னை மன்னிச்சுக்க ராபின், இப்ப இருக்கிற மத்திய அரசு நீடிக்க கூடாதுங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவர்கள் எங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து சில அரசியல் நெருக்கடிகளை உருவாக்க சொன்னாங்க. எங்க இயக்கத்துக்கு மேல் உளவுத்துறைக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க இயக்கத்தோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது தப்புதான். இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி தெரியல. சாய்தீப் இப்போ உயிரோடு இருக்கானா? இருக்கான். அந்த விஷ்ணு, அவனும் உயிரோடு இருக்கான். எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த காரியத்தை செய்ய எவ்வளவு பணம் கொடுத்ததாய் சொன்ன? 10 கோடி. பொய் சொல்லாத. இதுல பொய் சொல்ல ஒண்ணுமே இல்லை ராபின். அவங்க எனக்கு கொடுத்தது 10 கோடி தான். ராபினின் பார்வை சபியின் பக்கம் திரும்பியது. சபி, நீ சொல்லு, எதிர்க்கட்சி தலைவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? 50 கோடி. மூசா சபியை கோபமாய் பார்க்க ராபின் சிரித்தான். அவனை ஏன் முறைக்கிற மூசா? அவன் உண்மையைத்தான் சொல்வான். ஏன்னா சபி என்னோட ஆள். இந்தியா பூராவும் இருக்கிற ஒவ்வொரு தீவிரவாத இயக்கத்திலும் என்னோட வி ஹேட் இந்தியா இயக்கத்தை சேர்ந்த ஒரு ஆள் இருப்பான். அந்த ஆட்கள் மூலமா நான் எல்லா விஷயங்களையும் இருந்த இடத்திலிருந்தே தெரிஞ்சுக்குவேன். மத்தியில் ஆளும் கட்சி ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக நீ பண்ண போற சதிகளுக்கு பேசப்பட்ட கட்டணம் 50 கோடி. மூசா முகம் உயர்த்தான். சாரி ராபின், நான் தெரியாம சொல்லிட்டேன். அவங்க கொடுத்தது 50 கோடி தான். ராபின் சிரித்தான். அட, ஏன் இப்படி பயப்படுற மூசா? நம்ம மாதிரியானவங்க உண்மை பேசினாதான் தப்பு. பொய் தாராளமா பேசலாம். ஆனா அந்த பொய்யை என்ன மாதிரியான ஆட்கள் கிட்ட பேசக்கூடாது. சரி, அந்த 50 கோடி ரூபாய் பணம் எங்கே? என்கிட்ட தான் இருக்கு. கொண்டு வந்து முன்னாடி வை. ராபின், என்ன? அந்த 50 கோடி ரூபாய் பணத்தை பாதி பாதியா பிரிச்சுக்குவோம். உனக்கு 25 கோடி, எனக்கு 25 கோடி. ராபின் கோணலாய் புன்னகைத்தான். இதோ பார் மூசா, நீ பண்ணின காரியத்துக்கு உன்னை பார்த்த உடனே சுட்டு தள்ளி இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீயும் என்னோட இனம், அதாவது தீவிரவாத இனம். நீயும் உன்னோட இயக்கத்தின் மூலமா நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி இந்தியாவுக்கு தலைவலி கொடுத்திருக்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை உயிரோடு விடுறேன். ஆனா என் இயக்கத்தோட பேரை வச்சுக்கிட்டு நீ வியாபாரம் பண்ணி இருக்கிறதால அந்த 50 கோடி ரூபாய் பணம் எனக்கு வேணும். அதுவும் இப்பவே வேணும். கொண்டு வந்து பணத்தை வை. பணம் இதே வீட்டுக்குள்ள தானே இருக்கு. ஆமாம், சபிக்கு பணம் இருக்கிற இடம் தெரியுமா? சபி குறுக்கிட்டான். எனக்கு தெரியும் ராபின். மூசா கிட்ட சாவி இருக்கு, வாங்கி கொடுங்க. நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். மூசா, சபி கிட்ட சாவியை கொடு. மூசா சில வினாடிகள் தயங்கிவிட்டு ஒரு பெருமூச்சோடு இடுப்பு பாகத்துக்கு கையை கொண்டு போய் அங்கே பெல்ட்டில் ஒளித்து வைத்திருந்த சாவியை எடுத்து கொடுத்தான். சாவியை வாங்கி கொண்டு சபி வெளியேறி போய் அடுத்த 5வது நிமிஷம் ஒரு சூட்கேஸோடு உள்ளே வந்தான். அத்தியாயம் 19. சபி சூட்கேஸை திறக்க உள்ளே கட்டுக்கட்டாய் 1000 ரூபாய் நோட்டுகள் நெருக்கி அடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தன. ராபின் கண்கள் மகிழ்ச்சியிலும் வியப்பிலும் விரிந்தது. மூசா, நீ என்னை காட்டிலும் பிரமாதமாய் பிசினஸ் பண்ணியிருக்க. நீ இதிலிருந்து 1 கோடி ரூபாய் எடுத்துக்க. அதே சமயத்துல அந்த சாய்தீப்பையும் விஷ்ணுவையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த இந்திய அரசு கிட்ட இன்னொரு தடவை பிசினஸ் பண்ணிடுறேன். இது அநியாயம் ராபின். மண்டி போட்டு தலைக்கு பின்னால் கைகளை கோர்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த மூசா ஆட்களில் ஒருவன் குரல் கொடுக்க ராபின் கோபமாய் பார்வையை உயர்த்தினான். பேசினது யாரு?
பரட்டை தலையும் தாடி மீசையுமாய் இருந்த அந்த ஆள் தலைக்கு பின்னால் கைகளை கோர்த்தபடி எழுந்து நின்றான். நான் தான் ராபின். என்னோட பேர் ஷகில். மூசாவோட இயக்கத்துல 10 வருஷமா இருக்கேன். மூசா ராஜான்னா நான் மந்திரி. என்ன கலந்தாலோசிக்காம மூசா எதையும் பண்ண மாட்டான். சரி, இப்ப எதை அநியாயம்னு சொன்ன? மூசாவுக்கு 1 கோடி ரூபாய் தரதை தான் சொன்னேன். நியாயப்படி அந்த பணம் எனக்கு தான் வரணும். காரணம் எல்லாமே நான் போட்டு கொடுத்த திட்டங்கள். ராபின் மூசாவை ஏறிட்டான். என்ன மூசா, இந்த சகில் சொல்றது உண்மையா? பொய் ராபின், பொய். எல்லாமே என்னோட மூளையில் உதித்த யோசனைகள். அந்த சகில் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. அவன் ஒரு உதவாக்கற. துப்பாக்கியை கையில் பிடிச்சு சரியா சுடக்கூட தெரியாது. என்ன சொன்ன? எனக்கு சரியா துப்பாக்கியை பிடிக்க தெரியாதா? உனக்கு தாண்டா தெரியாது. சகில் ஆவேசமாய் கத்திக்கொண்டே மூசா மீது பாய்ந்தான். மூசா நிலை குலைந்து கீழே விழ ஷகிலும் தடுமாறி சரிந்தான். இருவரும் கட்டிப்பிடித்து உருண்டார்கள். ஒருவரை ஒருவர் உதைத்து கொண்டார்கள். சண்டை 10 வினாடிகள் தான். 11வது வினாடி சண்டையிலிருந்து விலகி துள்ளி எழுந்த சகிலின் கையில் இருந்த பென்டார்ச் போன்ற சிறிய துப்பாக்கியிலிருந்து சீரிய 2 தோட்டாக்கள் AK-47 துப்பாக்கிகளை பிடித்தபடி ராபினுக்கு 2 பக்கங்களிலும் உட்கார்ந்திருந்த ராபினின் அடியாட்கள் 2 பேர்களின் அடிவயிற்றில் பாய்ந்தது. கண்கள் நிலைக்குத்தி அதிர்ந்தவர்கள் அப்படியே 2ஆய் மடங்கி விழுந்தார்கள். பீரிட்ட ரத்தத்தில் நனைந்தார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்று ராபின் ஊகிப்பதற்குள் மூசாவும் சகிலும் பாய்ந்து அந்த AK-47 ரக துப்பாக்கிகளை கைகளில் எடுத்துக்கொண்டார்கள். இருவரும் ஜோடியாய் நின்று ராபினை குறிப்பார்த்தார்கள். அத்தியாயம் 20. ராபின் விதிர் விதிர்த்து போய் இருக்கை நின்றும் எழ ஷகில் சிரித்தான். மெல்லிய குரலில் சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு காட்சிக்காக தான் கடந்த 4-5 நாட்களாய் காய்களை நகர்த்திக்கிட்டு இருந்தேன் ராபின். வி ஹேட் இந்தியா இயக்கத்தின் மூளையாய் செயல்பட்ட உன்னை பிடிக்க இன்னொரு தீவிரவாத இயக்கத்தின் தலைவனாய் இருந்த மூசாவோட உதவியை கேட்டபோது மூசா கொடுத்த ஒத்துழைப்பு மறுக்க முடியாதது. முல்லை முள்ளால் தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்கணும்னு பெரியவங்க சொன்னதை நான் செயல்படுத்தி இருக்கேன். ராபின் முகம் வியர்த்து வாய் குளறினான். நீ யாருன்னு கேக்குறியா? சொல்றேன். இனி என்ன ஒளிவு மறைவு வேண்டியிருக்கு? அதுதான் கிளைமாக்ஸுக்கு வந்துட்டோமே. நான் ஷகில் கிடையாது. சொன்னவன் பரட்டை தலை விக்கையும் தாடி மீசையையும் தோளின் நிறத்திலேயே இருந்த ரப்பர் மூக்கையும் காதுகளையும் ஒவ்வொன்றாய் அகற்ற விவேக். இப்போது மூசா சிரித்தான். என்ன ராபின், அவர் யாருன்னு தெரியுதா? சென்னை கிரைம் பிரான்ச் ஆபீசர் விவேக். 4-5 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் உன்னுடைய வி ஹேட் இந்தியா இயக்கத்தை சேர்ந்த ருசோ என்பவன் சாலை விபத்தில் செத்து போனான். அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாய் காரில் வந்த டாக்டர் அனந்தகிருஷ்ணன் ரூசோவை தன்னோட காரிலேயே போட்டுக்கிட்டு அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தார். ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். காப்பாற்ற முடியல. ரூசோ இறந்ததும் அவனுடைய உடம்பை போஸ்ட்மார்ட்டம் செய்ய முயன்ற போது ரூசோவின் ஒரு கை செயற்கை என்பதும் அதில் ஹைடெக் முறையில் வெடிகுண்டுகள் செட்டப் செய்யப்பட்டு இருப்பதும் தெரிஞ்சது. உடனே டாக்டர் அனந்தகிருஷ்ணன் விவேக்கிற்கு தகவல் கொடுக்க அவர் வந்து பார்த்தார். ரூசோவின் இடது பக்க மார்பில் வி ஹேட் இந்தியா என்ற வாசகம் பொடி பொடியான எழுத்துக்களில் பச்சை குத்தப்பட்டு இருப்பதை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சி. உன்னை மாதிரியான ஒரு சர்வதேச தலைவனை பிடிக்க என்ன வழின்னு யோசனை பண்ணினார். விளைவு விவேக் தொடர்ந்தான். முல்லை முள்ளால் எடுக்க திட்டம் போட்டேன். 2 மாதங்களுக்கு முன்பு மூசா எனக்கு எழுதியிருந்த ஒரு கடிதத்தில் தான் தீவிரவாத நடவடிக்கைகளை கைவிட்டு திருந்தி வாழ விரும்புவதாகவும் ஆனால் போலீஸ் என்கவுண்டரில் தன்னை சுட்டுக்கொள்ள நினைப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தான். திருந்தி வாழ விரும்பும் மூசாவை இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தேன். டெல்லிக்கு உடனடியாய் புறப்பட்டு வந்து பயன்படுத்தியும் கொண்டேன். என்னோட திட்டம் இதுதான். உன்னோட வி ஹேட் இந்தியா இயக்கத்தின் பெயரை உபயோகப்படுத்தி இளம் விஞ்ஞானி சாய்தீப்பை கடத்தியது மூசாவின் ஆட்கள்தான். சாய்தீப்பின் அந்த செயற்கை தலை, அந்த CD கேசட், லெட்டர்கள் எல்லாமே என்னுடைய யோசனையில் பிறந்து மூசாவோட ஆட்களால் நிறைவேற்றப்பட்டவை. அதேபோல் விஷ்ணு கடத்தப்பட்டதும் என்னோட திட்டத்தின் ஒரு பகுதிதான். இதெல்லாம் உன்னை கலவரப்படுத்தவும் உன்னை உன்னோட இருப்பிடத்திலிருந்து வெளியே வர செய்யவும் நாங்கள் மேற்கொண்ட வழிகள். உன்னோட இயக்கத்தின் பெயரை பயன்படுத்தி மூசா செய்கிற இந்த காரியங்கள் எப்படியும் யார் மூலமாவது உன் காதுகளை வந்து எட்டும். உனக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் காரணமாய் மூசாவை பார்க்க உன் ஆட்களோடு வருவாய் என எதிர்பார்த்தேன். என்னோட எதிர்பார்ப்பு
வீண் போகலை. உன்னை மாதிரியான சர்வதேச ஹைடெக் தீவிரவாதிகளை களையெடுக்கணும்னா போலீஸ் இது மாதிரியான ரிஸ்கையும் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த திட்டம் எனக்கும் டெல்லியின் சில உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் மட்டுமே தெரியும். உள்துறை அமைச்சருக்கு கூட இப்படி ஒரு திட்டம் இருப்பது தெரியாது. காரணம், இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளில் பாதி பேர் தீவிரவாதிகளுக்கு நண்பர்களாகவே இருப்பதுதான். ராபின் தான் பிடிப்பட்ட அதிர்ச்சியையும் மறந்து மெல்ல புன்னகைத்தான். விவேக், என்னோட கைவிரலை வச்சே என் கண்ணையே குத்தின முதல் ஆள் நீதான். உன்னை போலவே ஒவ்வொரு போலீஸ் ஆபீசரும் இருந்துட்டா எங்களை போன்ற ஆட்கள் தலையெடுக்க முடியாது. ஒரு புத்திசாலித்தனமான எதிரிகிட்ட நான் தோத்து போனதுல எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதை உன்னால நிறைவேற்றி வைக்க முடியுமா? சொல்லு. உன் கையை பிடிச்சு குலுக்கணும். நான் கையை கொடுக்கணும்னா ஒரு நிபந்தனை. என்ன? உன்னோட வி ஹேட் இந்தியா இயக்கத்தை பற்றிய எல்லா உண்மைகளையும் போலீஸ் விசாரணையின் போது சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். வெளியில் இருக்கிற என்னுடைய ஆட்களையும் சரணடைய சொல்றேன். போதுமா? விவேக் கையை நீட்டினான்.